ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்லெஸ் லேர்னிங் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீலான்சிங், அதாவது ஃபைவர் வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து மணி மேக் பண்ணுறது, எப்படி அதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீலான்ஸுக்கு ரொம்பவே நல்ல வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் உங்களால் ஜெனரேட் பண்ண முடியும். நல்ல ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் போதும். சில கீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப பெரிய ஸ்கில் இல்லைனாலும் கூட சின்ன சின்ன ஸ்கில் லைக் வீடியோ எடிட்டிங், ஒரு யூடியூப்க்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில் இருந்தால் கூட உங்களால் இப்போ ஈஸியாக மணி ஜெனரேட் பண்ண முடியும் ஃபைவரில். ஓகே, இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதுவே வரும். இதுதான் இதோடைய வெப்சைட். ஃபைவர் ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ் மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெப்சைட் இருக்கும். நம்ம இதில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணால் ப்ரொவைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வெப்சைட். ஓகே, இது சைன்இன் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே சைன்இன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை ஃபில் பண்ண சொல்லும். நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் நேம், டிஸ்பிளே நேம் வேணும், ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் எதில் வந்து வெல்வெஸ்டாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனாக போட்டுக்கலாம். லைக் வெப் டிசைனிங், கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், யூடியூப் கிரியேட்டர், தம்ப்நெயில், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்கில் நல்லா தெரியுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்கில் ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயம் கூட இதில் நீங்கள் ஸ்கில்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் தம்ப்நெயில் கிரியேஷன்லாம் ரொம்பவே ஈஸி, காப்பி ரைட்டிங் இந்த மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலனா கூட நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு லைக் give me attractive description, give me attractive description for Fiverr account where I need to freelance as a content creator வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. லைக் வெல்கம் டு மை கிரியேட்டிவ் வாய்ஸஸ் ஆன் ஃபைவர் ஆஸ் அ பேஷனேட் கண்டென்ட் கிரியேட்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட் இன். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது ஸ்கில் இருந்தால் அதையே கொடுத்துக்கலாம். ஒரு ஆக்குபேஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைன், நீங்கள் எந்த மாதிரியான கிக்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கிக்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி கிக்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த மாதிரியான சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ்க்கு, கிளைண்ட்டுக்கு அப்படிங்கிறத ஒரு கிக்கு. ஆக்சுவலி அதில் நிறைய இருக்குது. அதில் என்னென்ன ஸ்கில் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன்னா அதில் பாருங்கள், ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக் போஸ்ட், கவர் லெட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதில் வந்து 2 to 5 வந்து சூஸ் பண்ணிக்க சொல்லும்.
நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கிராஃபிக் அண்ட் டிசைன் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோ அண்ட் அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இயர் கொடுத்துக்கோங்க. ஸ்கில்ஸ், கண்டென்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் எஜுகேஷன், நீங்கள் அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் வெப்சைட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணாத விட்டுட்டேன். ஓகே, ஆர்டிகல் அண்ட் பிளாக்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கிரியேட்டிவ் ரைட்டிங், ரெஷ்யூம் ரைட்டிங், இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். கன்யூ. நெக்ஸ்ட்டு இமெயில் வெரிஃபை பண்ணிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு யுவர் செல்லர் ப்ரொஃபைல் இஸ் ஆல் செட். ஆக்சுவலி இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் இருக்கும். ஒன்று வந்து செல்லர் பேஜ், இன்னொன்று பையர் பேஜ். அது என்ன நான் காட்டுறேன். ஆக்சுவலி செல்லர் பேஜ்னா ஒன்றும் இல்லை, நம்மள மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் அதில் இருக்கும். பையர் பேஜுங்கும் போது நீங்கள் அங்கே போய் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேஜில் வாங்கிக்குவாங்க, அதுதான். ஓகே, டன். இப்போ வந்து நம்ம இதில் ஏதாவது கிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஐ வில் டூ கண்டென்ட் கிரியேஷன், ஐ வில் டூ thumbnail எடிட்டிங் ஃபார் யுவர் யூடியூப் சேனல், அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த பேஜுக்கு போகலாம். நீங்கள் எப்போ வேணால் இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பேஜில் இருக்காது, நீங்கள் செல்லர் பேஜுக்கு போகணுன்னா பிகம் அ செல்லர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் யுவர் வே, யூ பிரிங் த ஸ்கில், வி வில் மேக் ஏர்னிங் ஈஸி. நம்ம கிட்ட இருக்க ஸ்கில் ஏதாவது கொண்டு போனால் நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் பிகம் அ செல்லர்னு கொடுத்து நீங்கள் எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெட்ஸ் see some எக்ஸாம்பிள் கிக் நாம் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஃப்ரம் இமேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஜாப்பு. பாருங்கள், இதெல்லாம் தான் கிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க பற்றி. ஐ வில் ஆட் ஆர் ரிமூவ் எனிதிங் ஃப்ரம் இமேஜஸ், ஐ வில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் ஜஸ்ட் இன் 2 hours. இதெல்லாம் தான் ஒவ்வொன்றும் கிக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஸ்கில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம இவங்கள போய் பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட் 10 ஃபோட்டோஸில் இருக்கிற இமேஜஸில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு 436 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ஃபோட்டோஸ்க்கு 872 rupees. 110 ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க, அது மூலம் ஹை குவாலிட்டியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிவ்யூ 1063 இருக்குது. எல்லாருமே கிளைண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. எல்லா கிளைண்ட்ஸுமே ஜஸ்ட்டு பேசிக் தான் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக் 436 rupees. 1000 கிளைண்ட்ஸ்னே வைங்க. ஸோ 4 lakh சம்பாதிக்கிறாரு. 4,36,000 சம்பாதிக்கிறாரு ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவலுக்காக. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, நம்ம நல்லா இதில் சம்பாதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் ரைட்டர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, அதில் எது ஈஸியான ஸ்கில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்,
சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்கில்லை சீக்கிரம் எப்படி பண்ணி முடிக்கிறது, ஒரு நல்ல அட்ராக்டிவ் கீக் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிளைண்ட் பார்த்தோன்னே அட்ராக்டிவாக வந்து நம்மளுடைய சர்வீஸ் எப்படி வாங்குற வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு எண்ட்லெஸ் லேர்னிங். பை பாய்.